இங்குள்ள சிறுவர் பூங்காவில் பெற்றோர் குடும்பமாக தங்கள் குழந்தைகளுடன் காணும் பொங்கல் நாளை கொண்டாடி வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நாகார்ஜுன். காணும் பொங்கலான இன்று எந்த அளவுக்கு பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர்? கூடுதல் விவரம். நிச்சயமாக தைத்திங்கள் முதல் நாள் என்பது உலகுக்கும் இந்த உழவுக்கும் உறுதுணையாக இருக்கும் கதிரவனுக்கான சூரிய பொங்கல். இரண்டாம் நாள் என்பது உழவுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளுக்கான மாட்டுப்பொங்கல். அந்த வகையில் தைத்திங்கள் மூன்றாம் நாள் என்பது உறவினர்களுக்காக உற்றார் உறவினரோடு நண்பர்களோடு இணைந்து கொண்டாடும் காணும் பொங்கல். அந்த மூன்றாம் நாள் காணும் பொங்கலில் சென்னையில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்து காணும் பொங்கல் தினத்தை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில்தான் கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் ஏராளமான குடும்பத்தினர் தங்கள் குழந்தைகள் உற்றார் உறவினரோடு இந்த காணும் பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். சென்னை உயிரியல் கிண்டி சிறுவர் பூங்காவில் துள்ளியோடும் புள்ளிமான்கள், சேட்டை செய்யும் குரங்குகள் என ஏராளமான விலங்குகள் இருக்கின்றது. அந்த வகையில் இங்குள்ள சிறுவர் பூங்காவில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் குடும்பங்களோடு இங்கு காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் இங்குள்ள குடும்பங்களிடம் கேட்கலாம். வணக்கம், இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குது. இங்கே பொழுதுபோக்காக வந்தோம். இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. க்ளீனிங்லாம் நல்லா இருக்குது. வாட்டர் ஃபெசிலிட்டி அங்கங்கே இருக்குது. ரெஸ்ட் ரூம்லும் இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் ஃபுட்டு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அது கொஞ்சம் எல்லாத்துலேயும் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. சென்னையில் ஏராளமான சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவிந்து காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது கிண்டி உயிரியல் பூங்காவில் ஏராளமான குடும்பத்தினர் தங்கள் குழந்தைகளோடு காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். இன்னொருவரிடம் கேட்கலாம். இனிய காணும் பொங்கல் பொங்கல் விழா எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. கிண்டிக்கு வந்தோம், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் ஃபேமிலியோட. அந்த கஃபே மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னும் 2 இடத்துல அரேஞ்ச் பண்ணலாம். மற்றபடி மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் குழந்தைங்களுக்கு நல்லா அந்த சேஃப்டி, ப்ளஸ் அங்கே போலீஸ்காரங்க நிற்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க சார். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சார். தேங்க்யூ. இங்கு ஏராளமான பொதுமக்கள் விலங்குகளை அதிக அளவில் பார்த்து ரசித்து வருகின்றனர். குழந்தைகளிடம் கேட்கலாம். இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எந்தெந்த விலங்குகள்லாம் பார்த்தீங்க, எப்படி இருக்கு? குரங்கு செம்மையாந்திரு, குரங்கு மயிலில் செம்மையாந்திரு, வெள்ளை மயிலாம் பார்த்தோம். அப்புறம் புறாலாம் பார்த்தோம். அப்புறமா முள்ளமன்றி மாமெல்லாம் பார்த்தோம். நல்லா இருக்கு. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த காணும் பொங்கல் திருநாளை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். சுமார் வழக்கம் போல 5:30 மணிக்கு மூடக்கூடிய இந்த கிண்டி சிறுவர் பூங்கா என்பது சற்று அதிக நேரம் பொதுமக்கள் வருகைக்கு ஏற்ப காலமாற்றம் செய்யப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணும் பொங்கலையொட்டி பூங்கா நிர்வாகம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறது நாகார்ஜுன்? நிச்சயமாக வழக்கமாக வரக்கூடிய பொதுமக்கள் கூட்டத்தை தாண்டி அதிக அளவில் பொதுமக்கள் இந்த உயிரியல் பூங்காவிற்கு வருவார்கள் என்பதன் காரணமாக பல்வேறு இடங்களில் குப்பை தொட்டிகள் அமைக்கப்பட்டு தேவையான தண்ணீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வழக்கமாக இந்த சிறுவர் பூங்கா என்பது 5:30 மணியோடு நிறைவு செய்யப்படும். ஆனால் இன்று பொதுமக்கள் அதிக அளவில் வருகிறார்கள் என்பதால் சுமார் 6 மணி வரையிலுமே இந்த சிறுவர் பூங்கா என்பது திறந்து வைத்திருக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்குள்ள விலங்குகளுக்கு பொதுமக்கள் எந்த ஒரு உபத்திரமும் செய்யாத வகையில் ஆங்காங்கே உள்ள வனக்காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகார்ஜுன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.